கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கடக லக்னம் எப்பொழுது சந்திர தசை யோகம் செய்யும்? சந்திர தசை லக்னாதிபதியின் தசை. தனித்து வலுப்பது யோகம், தனித்து வலுப்பது யோகம், தனித்து வலுப்பது யோகம், தனித்து வலு யோகம். யோகம் சந்திர தசை யோகம் பண்ணும் தனித்து வலுக்கும் பொழுது, அல்லது குருவோடைய செவ்வாயோடையோ தொடர்புல இருக்கும்போது, அல்லது சூரிய தொடர்புல பௌர்ணமியாக அமாவாசையா இருந்த யோகம், குரு செவ்வாய் சூரிய தொடர்புகள்ல இருக்கும் பொழுது சந்திர தசை யோகம் அல்லது தனித்து வலுத்தால யோகம், லக்னாதிபதி தசை நல்ல தசையை யோகம் செய்யும். அதே இந்த சந்திர நீசத்தை பெற்று அல்லது பகை வீட்டிலே அமர்ந்து ஸ்தான பலத்தை குறைத்து பெற்றிருக்குன்னா கண்டிப்பாக இந்த சந்திர தசை லக்னாதிபதி தசையா இருந்தாலும் அவயோக தசையாக மாறிவிடும். அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்திற்கு குரு செவ்வாய் சூரிய தொடர்புகள் இருக்கிறது தான் நல்ல முறை. சூரிய தசை என்ன பண்ணும்? 2க்கு அதிபதி. சூரிய தசை எப்பொழுது யோக தசை? யோகம் செய்யும். சூரிய தசை 2ஆம் அதிபதி. சரலக்னம் என்பது அவரே வாரகாதிபதியா வருவார். சூரியன் தனித்து வலுப்பது யோகம் அல்ல கடக லக்னத்துக்கு. கூடுதலாக இங்கும் குருவோட தொடர்பு, இங்கும் செவ்வாயோட தொடர்பு, இங்கும் பௌர்ணமி சார்ந்த யோகங்கள் பெரும் யோகம். குரு செவ்வாய் சந்திர தொடர்புகள் இருந்தா சூரிய தசை யோக தசை. சூரிய தசை இதுல குரு செவ்வாய் சந்திரனுக்கு ஸ்தான பலம் நிகழணும் கடக லக்னத்துல பிறந்தவருக்கு. அது போல 3, 12க்கு அதிபதிய கிரகம் புதன். புதன் தசையை இப்ப யோகம் பண்ணும். புதன் தசை கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் தசை யோகம் பண்ணணும். இந்த புதனால் எப்பொழுது யோகம் கிடைக்கும்? புதன் தசை. இந்த புதனுக்கும் 3, 12ஆம் ஆதிபத்தியக்காரங்களை நல்லது செய்யறதுக்கு தனித்து ஒழுக்க கூடாது. குருவோட தொடர்புல இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. அது போல தனித்து இருக்கும் பட்சத்தில் ஆதிபத்தியத்திற்கு மறைவு பாவத்துல இருக்கணும். அந்த வகையில குருவோட தொடர்பில் இருப்பது நன்மை, சூரிய தொடர்பிலே இருப்பது நன்மை. சூரியன் அஸ்தங்கம் செஞ்சிருக்கணும் அல்லது சந்திரன். இதுல சந்திரன் காலக முரண்பாடு, எனினும் குரு சூரியன் முதன்மையான தொடர்புகள் இருக்கிறது, நன்மையை கொடுக்கிறது. புதன் தசைக்கு யோக தசையாக, இப்ப புதன் தசை யோக தசையாக மாற்றி விடுகிறது. மறைவு பாவத்தில் இருப்பது நன்மை வருகிறது. அதுபோல ஆதிபத்திய ரீதியில சுக்கிர தசை எப்ப நன்மை பண்ணும்? 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 11ஆம் இடம் சாதகம் இல்ல சரலக்னத்துல பிறந்தவர்களுக்கு. அப்ப சுக்கிர தசை தனித்து வலுக்கலாமா? சுக்கிர தசை தனித்து வலுக்கலாம். ஆனா குறைந்தபட்ச தொடர்பாக சுக்கிரனோடு ஆதிபத்திய ரீதியில செவ்வாயினுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு மற்றும் குருவோட தொடர்பு. குருவோட இணையதை விட குருவோட பார்வை நல்லது. செவ்வாய் சூரிய குரு தொடர்புகள்ல சுக்கிரன் இருக்கும் பொழுது சுக்கிர தசை யோகம் பண்ணும். இதுல காரக முரண்பட்டதனால் யோக தசை என்பதனால் சனியினுடைய தொடர்பை எடுத்துக்கலாம். பார்ட்னரால் ஆதாயம், அது முற்பகுதி வாழ்க்கையில யோகம் செய்யணுன்றதுக்காக செவ்வாய் சூரிய குருவை எடுத்துக்கலாம். செவ்வாய் சூரிய குரு தொடர்போட சுக்கிரன் அமர்ந்து சுக்கிரன் ஸ்தானபல குறைவு பெற்றிருக்கிறாருன்னா சுக்கிர தசை யோக தசை கடக லக்னத்துல பிறந்தவருக்கு. அது போல 5ஆம் ஆதிபத்தியத்தையும் 10ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்ற செவ்வாய் தசை, செவ்வாய் தசை யோகம் பண்ணணும். செவ்வாய் தசை யோகம் பண்ணணும். எப்படி இருக்கணும்? செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, தனித்து வலுக்கலாம். அதனால எந்த